இந்த ஏழி பிள்ளைக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா என்ன? இப்போமே அத்தான் கூட சோடி சேர்ந்து நிற்கிறாளே. இந்த காமாட்சியாவது ஒரு வார்த்தை சொல்லுதாளா என்ன? காலம் கெட்டு தான் கிடக்குது. நம்ம அக்காவும் சரியில்லை, ஏதாவது சொல்லுவான்னு பார்த்தா அவள் சோடி சேர்ந்து நிற்கட்டும்பா. நம்ம ஏன் சொல்ல போகிறோம்? அவங்க விருப்பம். யாழினி, அப்போதான் ஒன்று கேட்டனே, அதுக்கு நீ பதிலே சொல்லல. என்ன பதில் இன்னும் காணும்? அட சும்மா இருக்கீங்களா என்ன? கோயிலங்க, பேசாம இருங்களேன். உங்ககிட்ட வந்து நின்னதே முதல் தப்பு போல. என்னது தான் ரெண்டுத்துக்குள்ள ஏதோ பேசி நடந்துட்டு இருக்கு? என்னது சொன்ன நானும் தெரிஞ்சுக்கிடுவேன்ல. அது ஒன்றும் இல்லை சத்யா, சும்மா பேசிகிட்டு இருக்கோம். உங்கள் அக்காட்ட அப்போதான் ஒன்று கேட்டிருந்தேன், அவள் இன்னும் அதுக்கு பதில் சொல்லலை. அதான் பதில் கேட்டுட்டு இருக்கேன். என்னன்னு சொல்லுங்க, சொன்னாதானே தெரியும். என்னன்னு சொன்னா நான் அக்கடை கேட்டு பதில் சொல்றேன். இல்லை இல்லை, அவளே சொல்லட்டும் அதுக்குள்ள பதில. அத்தானை என்னமோ நினைச்சோம், பரவாயில்ல. அத்தான் நல்லா கெட்டிக்காரராக தான் இருக்காரு. நமக்கு ஏற்றப்பல தான் ஒரு பேக்கு நிற்குதே, பேக்கு சும்மா அந்த கீச்சு குரல் காட்டிக்கூடே சுற்றிக்கிட்டு. என்ன சத்யா, என்ன ஏதோ ஏசுகேன்னு தெரியுது, ஆனால் என்ன ஏசுதுன்னா புரிய மாட்டுக்கு. புரியுதுல, புரிஞ்சா சரிதான். யாழினியும் மாப்பிள்ளையும் என்னத்த பேசிகிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. சின்ன மைனியரும் முறைச்சிக்கிட்டே நிற்க. ஐ, அந்த பொண்ணு கட்டியிருக்க ஆஃப் சாரி சூப்பராக இருக்கே, என்ன கிராண்டாக இருக்குது. நம்ம இந்த பொண்ணை தானே எனக்கு திருச்செந்தூரில் பார்த்தோம். அத்தான் கேட்டால் இல்லைன்னு சொல்லுதாரு. இவ தானே, இவன் முகமரியே தான் இருக்கு. அத்தான் என்னமோ நம்மகிட்ட போய் சொல்லுதாரோ என்னமோ. திவ்யாட்ட கேட்டு பார்ப்போம் பையே. சத்யா, அடுத்த வருஷம் நம்ம அதே மாதிரி ஜோடியாக நிற்போம். உங்கள் அக்காவும் அக்கா புருஷன் நிற்கிற அதே மாதிரி. பார்ப்போம் பார்ப்போம் அதையும். தெரியுமா அம்மா எங்க? அம்மாவை காணும். அம்மாவை நிக்கி இங்கே தான் நிற்பா பாரேன். நான் கவனிக்கலையே, என்கிட்ட தான் நிற்பா யார்ட்டே பேசிக்கிட்டு. பெரியம்மா, இன்னையோடி கோயில் முடிஞ்சிருமா பெரியம்மா? இனியும் நாளைக்கு இப்போ இல்லை நிக்கி, இன்னையோடி கோயில் திருவிழா முடிஞ்சுது. இனி என்ன தீவாரணை அம்பிட்டதியா, அப்புறம் பிரசாதம் கொடுப்பாங்க, அதோடய முடிஞ்சு. பெரியம்மா பெரியம்மா கொஞ்ச நேரம் கூட இருந்துட்டு போகும் பெரியம்மா. ஏதோ ஸ்க்ரீன்லாம் வச்சு படம்லாம் போடுவாங்கன்னு சொன்னாங்க. படம் பார்த்துட்டு போகலாம் பெரியம்மா, ப்ளீஸ் பெரியம்மா. ஐயோ, படம்லாம் பார்த்தா ரொம்ப நேரம் ஆயிருமே. அது என்ன நிக்கி, பழைய படம் தான் போடுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா என்ன? பழைய படம் தான் போடுவாங்க. நீங்கள் தான் ஃபோன்லேயே எல்லா படமும் பார்த்துட்டீங்களே. இருக்கட்டும் பெரியம்மா, பார்க்க ஆசையாக இருக்குது. ப்ளீஸ் ப்ளீஸ் பெரியம்மா, கொஞ்சம் நேரத்தில் பாதி படம் பார்த்துட்டாது போயிடும். சரி சரி நிக்கி, பார்ப்போண்ணே. அத்தா, இந்த பிள்ளைய தான் நம்ம திருச்செந்தூரில் பார்த்தோம். கேட்டால் நீ இல்லை இல்லைன்னு சொல்லுது. இதே பிள்ளை தான். அட இவ வேற. அட இல்லை யாழினி, இந்த பொண்ணு இல்லை, அது என் கூட படித்த பொண்ணு. சொன்னால் ஏன் புரியவே மாட்டேங்குன்னு தெரியல. என்னதான் என் சந்தோஷத்தை எந்த நேரம் பேசிட்டு இருக்காளோ தெரியல. ஆளும் முடியும். என்ன படம் போடுவாங்களோ என்னமோ. பத்தியாக்கா, முன்னாடியெல்லாம் துணி கட்டி திரை கட்டி படம் போடுவாங்க. இப்போ அப்படியா கம்ப்யூட்டர் காலம்னு சொன்னது மாதிரி பெரிய டிவி மாதிரிலாம் இருக்குது. பத்தியாக்கா? ஆமாம் ஆமாம் நீலா, இந்த தியேட்டர்லாம் போடுவோம்ல அந்த மாதிரிலாம் இருக்குது. என்ன பெருசாக இருக்குது பத்தியா? என்னக்கா, புது படம் போடுவாங்களா இல்லை நல்ல பழைய படம் போடுவாங்களா? நல்ல பழைய படம் சிவாஜி எம்ஜிஆர் படம் போட்டால் கூட பார்க்கலாம் பத்தியா. அதெல்லாம் இப்போ பார்க்கவும் முடியுது. சிவாஜி எம்ஜிஆர் படம்லாம் போட மாட்டாங்க லட்சுமி, நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி பிள்ளைலாம் பார்க்குமா, எழுந்திரிச்சு ஓடிடும், இல்லை உறங்கி விழுந்துடும். அதனால் இந்த படம் போடுவாங்க. இது யார், ரஜினி படமோ கமலஹாசன் படமோ ஏதாவது அந்த மாதிரி தான் போடுவாங்க. ரொம்ப பழைய படம்லாம் போட மாட்டாங்க. என்ன சார், உங்கள் வீட்டிலேருந்து யாரையும் காணும், எல்லாத்தையும் அனுப்பிட்டீங்க போல இருக்கு. அவங்கள அனுப்ப நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். சரி, உன்னை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு பேசிட்டு போகலாமேன்னு நிற்கிறேன். நம்பிட்டேன் நம்பிட்டேன். சொல்லது எல்லாம் பொய். ஏன் சத்யா, நான் ஏன் பொய் சொல்ல போறேன்னு சொல்லு. என்ன தம்பி, என்ன தெரியுதா? நல்லா இருக்கீங்களா? தெரியலையே. அட என்ன தம்பி, என்ன போய் மறந்துட்டீங்களே? உங்க வீட்டுக்கெல்லாம் நான் வந்திருக்கேனே. உங்க அப்பா எங்க இடத்த தான் அன்னைக்கு வாங்கினாங்க, நாங்க தான் எங்க இடத்த விலையை கொடுத்தோம். ஓ அப்படியா, சரி சரி. ஆமா, இப்போ ரீசெண்ட் பீரியட்ல இடம் வாங்கினாங்களாப்பா? சரி சரி, உங்க இடம் தான் வாங்கினாங்களா? என்ன தம்பி, ஒரே ஊருக்குள்ள இருக்கோம், என்ன தெரியல உங்களுக்கு? உங்களை என்ன எனக்கு நல்லா தெரியும். என்ன சந்தோஷம் அத்தானும் ரொம்ப நாள் பழகுன மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இல்லை, அப்பா சொன்னாங்க இடம் வாங்கியிருக்கு, அந்த இங்கே நம்ம ஊருக்காரங்க இடம் தான் வாங்கியிருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு யாருன்னு புரியப்படலை. இப்போ பார்த்துட்டோம்ல, இனி பேசலாம். சரிங்க தம்பி, சரி. கூடிய சீக்கிரம் கல்யாணம் இருக்கு, வாங்க என்ன.
கண்டிப்பா உன் கல்யாணத்துக்கு வரேன், சொல்லுங்க, கண்டிப்பா வரேன். என்ன பொண்ணு யாரு? ம் தெரியாத மாதிரியே பேசிக்கிட்டாங்களாமா. பொண்ணு எல்லாம் முறை பொண்ணுதியா, முறை பொண்ணு தான் கல்யாணம் பண்ணுதேன், அந்த இருக்கல்ல அவதான். ஓ, இந்த அன்பு அன்பு தெரியுமே, அன்போட தங்கச்சியா கல்யாணம் பண்ண போறீங்க? ஆமா ஆமா, அன்பு இருக்கான்ல, அன்போட தங்கச்சி தான். ஓ அப்படியா, சரி 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 சரி, கல்யாணத்துக்கு கண்டிப்பா வருவீங்க. பாரு உங்க அத்தனை நான் ஃப்ரெண்டு பிடிச்சாச்சு. உங்களுக்கு தான் ஃப்ரெண்டு பிடிக்க என்ன சொல்லியா தரணும்? ஐயோ போர் அடிக்கி, தூக்கம் வேற வருது. படம் இப்போ போடுவாங்களா எப்படி? போடுவாங்க இன்னைக்கு. ஏன் தூக்கம் வருதா? நீ தானே சொன்ன எப்படி நேரானாலும் படம் பார்த்துட்டு தான் போகணுன்னு. இப்போ என்ன தூக்கம் வருதுன்னு சொல்லுதே? ஏக்கா படம் போட்டால் இன்ட்ரெஸ்டாக இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம், தூக்கம் வராது. இது இவ்வளோ நேரம் எல்லாத்துக்கும் முகத்தையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்க வேண்டியதாக இருக்கிறத தவிர படம் போட்ட பாடில்லை. நிஹி அந்த நாட்டாமகர தம்பி நிற்காரு, அவர்கிட்ட வேணா கேளேன். ஹாய் சந்தோஷ், இன்னும் படம் போடல, இன்னும் லேட் ஆகுமோ? என்ன படம் தெரியுமா உங்களுக்கு? இல்ல இப்ப போட்டுருவாங்க, படம் போடுறவங்க காஃபி ஏதோ குடிக்க போயிருக்காங்க போல, இப்ப வந்துருவாங்க, வந்து போடுவாங்க. என்ன படம்னு எனக்கும் தெரியாது. நீ ஹாய் அத்தான், என்ன நீங்களும் படம் பார்க்க நிற்கீங்களோ? இல்ல இல்ல, உன்னை பார்க்க தான் நான் நிக்கேன். அத்தான் உங்களுக்கு ரொம்ப தான். ஹாய் முத்து படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா இருக்கும் அந்த படம், காமெடியா இருக்கும். அட ஆமா, முத்து படம் நல்லா இருக்கும், போர் அடிக்காது. அப்போ ஃபுல்லாக இருந்து பார்த்துட்டு போகலாம். பாருக்கா முத்து படம், இந்த படத்தையும் எத்தனை மட்டும் பார்க்க, கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போயிடுவோம். இந்த படத்தையும் அடிக்கடி சண்டையில் மாதிரி போடுவானே, இந்த படத்தையே போடணும், வேற ஏதாவது படம் போட வேண்டியதானே? சும்மா இருங்கம்மா, இந்த படம் எத்தனை மட்டும் பார்த்தாலும் சலிக்கவே செய்யாது, நல்லா இருக்கும். மீனா ரஜினி அது வந்து கேரளாக்கெல்லாம் போவாங்களே, அந்த புட்டு காமெடி அதெல்லாம் நல்லா இருக்கும். தலைவர் படம் போட்டுட்டாரு. அட முத்து படம், யாழ்னி இந்த போஸ்டர்ல இருக்க ரஜினினா மீனா நீ. போவாங்கங்க, உங்களுக்கு எப்போவுமே கிண்டல் தான். இங்கேயே பார்த்துட்டு இருக்கீங்க, பெருத்தால அத்தை வேற இருக்காக, பார்த்து பத்திரமா நின்னுங்க. அப்புறம் வீட்டில் போய் உங்களை தான் வைய போகிறாங்க. முத்தா ரங்கா முத்து படத்தில் நல்லா இருக்குமே, மீனாவும் ரஜினியும். குழுவல்லில்லே முத்தம் மணந்தல்லோ, தட்டி தட்டி வந்து திறந்தல்லோ. சத்தியம் என்ன அங்கே பார்த்தே சிரிச்சுக்கிட்டே இருக்கா? 2 பேர் நிற்காங்களே, சந்தோஷ் தம்பி நிற்கிது, இந்த பையனும் நிற்கிறான். யாரை பார்த்து சிரிக்க ஒன்றும் தெரியலையே. சத்தியா ஏடி, சத்தியா அம்மா கூப்பிடுறேடி. என்னம்மா, என்ன கூப்பிட்டீங்களா? சவுண்டில் ஒன்றும் கேட்கலம்மா. என்ன எது கூப்பிட்டீங்கம்மா? யாரை பார்த்துட்டு பல்ல பல்ல காமிச்சிட்டு இருக்கு நீ? இல்லைம்மா, அந்த அத்தை நிற்காங்களா, கிண்டல் பண்ணுவாங்க, அதான் சிரிச்சேன். சிரிச்சது போதும், படத்தை பாரு. படம் பார்க்க தானே வந்த, அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்க. சரிம்மா. ஐயோ அம்மா வர பார்த்துட்டா, சரி கொஞ்ச நேரம் அங்கே பார்க்காம இருக்கணும். சத்தியகமா பார்த்துட்டாங்க போல இருக்க. ஏக்கா இந்த மாதிரிலாம் நம்ம படம் பார்த்ததே இல்லைக்கா. இப்படி ரோட்டில் வச்சு ஸ்க்ரீன்லாம் கட்டி நல்லா இருக்கு பத்தியாக்கா. நீ வருஷம் வருஷம் இந்த திருவிழாவுக்கு வந்துடணும்னாக்கா. வந்துடலாம், அதுக்கு என்ன? நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் வருஷம் வருஷம் வந்து தானே ஆகணும். ஏன்டி வருஷம் வருஷம் வரணும்? நீ தானே இப்போ சொன்ன வருஷம் வருஷம் வரணும்னு, அதை தான் நானும் சொல்லுவேன். சரி சரி, கிடந்து கீறாதீங்க, படத்தை பாருங்க. ஐயோ இவங்க வேற இங்கேயே பார்த்துட்டு இருக்காங்களே, படத்தை பார்க்கவா இவங்களை பார்க்கவான்னு தெரியல. அம்மா வேற பெருத்தலை இருக்குது, என்ன நினைக்க போகுதோ எனக்கு பயமா இருக்குது. நான் என்ன படத்தை பார்க்கவா வந்தேன், ஒன்றை பார்க்க தான் வந்தேன். யாழ்னி படம் தான் நான் செல்ஃபோன்லேயே பார்த்துக்கிடுவேனே, அதுவும் இல்லாமல் இந்த படம் எத்தனையோ மட்டும் பார்த்துருக்கேன். ஒன்றை பார்க்கறதுக்காக தான் நிற்கிறேன். உங்கள் வீட்டில் வந்தால் இல்லை ஒன்றை பார்க்கணும். என்னம்மா படம் அப்போதே போட்டாச்சா, இப்போ தான் போட்டிருக்கா? தாத்தா இப்போதான் படம் போட்டிருக்கு, பாருங்க. பாருக்கா இந்த வயசுல படம் பார்க்க வந்திருக்காங்க, அதுவும் முத்து படம். சும்மா இருடி, கிண்டல் பண்ணாத.